ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசம் மட்டும் என்ன பண்ணாலும் நல்லாவே வர மாட்டேங்குதா? இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸு. 2 தக்காளி எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அந்த ஊற வச்ச புளி எடுத்து தக்காளி கூட சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். ஸோ தட் அந்த புளிப்பு ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறது. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு, 4-5 பல்லு பூண்டு, 6 காஞ்ச மிளகாய் இதை அரைச்சிக்கலாம். நான் 2 பேருக்கு செய்கிறேன். இது தேவையான காரம்தான். அது கொதி வந்துடுச்சு, அதை இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது ரொம்ப சூட்டில் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிக்ஸு மிளகு சீரகம்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது புளி, உப்பு, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு தட்டி வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தட்டி வச்ச பூண்டு போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். தாளிப்பு சேர்த்துட்டு சிம்மில், சின்ன பர்னரில் நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நுரக்கட்டி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.